ஜெனி எவ்வளவு நேரம் இப்படிதான் உட்காந்துட்டு இருப்ப? போய் குளிச்சுட்டு வா போ. நீ போய் குளி. இனி அப்ப தான் நீ குளி நீ குளின்னு சொல்லிட்டு இருக்க. நீ போய் குளிக்க வேண்டியதானே? அதான் தெரியும்ல, நான் எப்பவுமே லேட்டா தான் குளிப்பேன்ட்டு. அதான் உன்னை போக சொல்றேன். இப்ப நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கத அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னா அடி வெளுத்துருவாங்க. அதான் சொல்றேன் போய் குளிச்சுட்டு வான்னு. அம்மா என்னையெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அடினா நீ மட்டும் தான் நீ வாங்கின இந்த வீட்டுல. ஞாபகம் இருக்கட்டு. அதுல அம்மா கோவம் தான் எல்லாரையும் போட்டு அடிப்பாங்க. ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? இது வரைக்கும் அண்ணன் அடிலாம் மறந்து போச்சா? அதெல்லாம் மறக்க முடியுமா? ஆனா என் மேல அப்படி நடக்காது. அது நேத்திக்கு, இது இன்னைக்கு. என்ன அம்மா என்னை தொட மாட்டாங்க. உனக்கு ரொம்ப ரொம்ப நினப்பு தான். பார்த்துட்டே இரு. எதை சொல்றேன் போய் குளி. ஆனா உன்னையில நான் மட்டும் அடி வாங்கினேன் பார்த்துக்க. நான் உன்னை அடிச்சு விடுவேன். நீ அடி வாங்கணும் தான் நான் உட்கார்ந்துருக்கேன். அடி வாங்கு, நான் பார்க்கணும் நீ அடி வாங்குறத. சரியான கெட்ட எண்ணம் பிடிச்சவா. பாட்டு ஒண்ணுதான் குறைச்சல் இவளுக்கு. இது என்ன ரெண்டு பேரும் குளிக்கலையா? என்ன உட்காந்து கதை பேசிட்டு இருக்கியே? கதெல்லாம் பேசலமா. நான் இவட்ட அப்பவே சொன்னேன் போய் குளின்னு. ஆனா இவ உட்காந்துக்கிட்டே இருக்கா. ஏன் நீ போய் குளிச்சா என்ன? அம்மா உனக்கு தான் தெரியும்ல, நான் என்னைக்கு லீவ்ல வீட்டுல இருக்கேனோ அன்னைக்கு நான் ரெண்டாவதா தான் குளிப்பேன். அன்னைக்கு நான் முதல்ல குளிக்க மாட்டேன். உனக்கு தெரியும்ல. அம்மா பாரு, இதே தான் சொல்லிட்டு இருக்கா. டெய்லி ஆஃபீஸ் போகும்போது காலையில எழுப்பி ஆளா குளிச்சுட்டு போறாள்ல, அப்ப இன்னைக்கு அதே மாதிரி ஆளா போய் குளிக்க வேண்டியதானே? என்ன ஏன் போ சொல்றா? நான் டெய்லி ஆளா குளிக்கல. இன்னைக்கு நான் ரெண்டாவதா தான் குளிப்பேன். இன்னைக்கு நீ போய் முதல்ல குளிப்போ. பாருமா, அப்பத்துல இருந்து இதே சொல்லிட்டு இருக்கா. இருப்பியே ரெண்டு பேத்துக்கும் எரும மாடு வயசாகுது. ஆனா நான் தான் முதல்ல குளிப்பேன், நான் தான் ரெண்டாவது குளிப்பேன்னு சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கியே. என்ன ஒரு வாரத்துல கல்யாணம் ஆகும்போது அங்க போய் இப்படித்தான் முதல்ல குளிப்பேன், ரெண்டாவது குளிப்பேன், மூணாவது குளிப்பேன் சண்டை போடுவியா நீ? நான் எப்பவுமே முதல்ல தானே குளிக்கேன். இன்னைக்கு வீட்ல இருக்கறதால நான் ரெண்டாவது குளிச்சா என்ன தப்பு? தப்பு தெரியல, சமுட்டுல தெரியும் உனக்கு. ஏமா இப்படி சொல்ற? நானே இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் ஆகி போறேன். அவளை பாரு, கல்யாணம் ஆகி போறேன்னு சொல்லியே வா எல்லாத்தையும் என்னை மாட்டி விடுறா. என்னை அடிக்க வச்சிடாத ஜெனி, சொல்லிட்டேன். காலையில எழுப்பி விடும் போதே சொல்லியிருக்கேன், சீக்கிரம் ரெடி ஆகுங்க, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டோட சேர்ந்து போய் துணி எடுத்துட்டு வரணும் கல்யாணத்துக்குன்னு. ஆனா நீ கல்யாணம் பண்ண மாதிரியே இருக்கா. என்ன எல்கேஜி பிள்ளை மாதிரி உட்காந்து உன் தங்கச்சி கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த வீட்டுல போய் என்னதான் பண்ண போறியோ தெரியல. கண்டிப்பா என் பேரு நாரத்தான் போகுது. ஒரு பிள்ளைக்கு ஏதாவது சொல்லி வளர்த்துருக்காளான்ட்டு. ஏமா அப்படிலாம் சொல்றா? கொஞ்சமாச்சும் வளர்ந்த பிள்ளை மாதிரி இருக்கியா? கல்யாண வயசு பிள்ளை மாதிரி இருக்கியா? என்ன எல்கேஜி பிள்ளை மாதிரியே புத்தி இருக்கு. கை வைக்க கூடாதுன்னு பாக்கேன். கல்யாணமாச்சே ஒரு வாரத்துலன்ட்டு. ஆன்சி, உனக்காச்சும் அறிவு இருக்கா இல்லையா? நீனாச்சும் போய் குளி. அவதான் எல்கேஜி படிக்கிற பிள்ளை மாதிரி இருந்தானா நீனும் அப்படித்தான் இருப்பியா? அதானே எனக்கு தெரியும். கடைசியில நானும் போய் குளிக்க வேண்டி இருக்கும். இப்போ குளிக்க போறியா இல்லையா நீ ஆன்சி? போறேம்மா. கிச்சன்ல வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள ரெண்டு பேரும் ரெடியா இருக்கணும். ஜெனி, இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் கலத்தி போட்டு நல்ல பொட்டப்பிள்ள மாதிரி துணி போட்டு ரெடி ஆயிரு. மனுஷிய கிறுக்கி ஆக்கிடுவாள் ரெண்டு பேரும் சேர்ந்து. சரியான கிட்னி கிறுக்கி நீ. காலையிலே அம்மாட்ட நீ திட்டு வாங்க வச்சுட்டா. உன்னையால நானும் போய் குளிக்க வேண்டியிருக்கு. இந்தா அடிச்சுட்டா. இப்ப அங்க வந்தே ரெண்டு பேரும் வெளுத்து தள்ளிடுவேன். நின்னா அடிதான் வாங்கி சாவணும். ஓடிடுவோம். பேசாம நம்மளே முதல்ல குளிக்க போயிருக்கலாமோ? இந்த அடியாச்சு மிச்சமா இருக்கும். அங்கக்கா வாங்க. எப்படி சாரி பாக்குறீங்க? சில்க் சாரியா, செமி சில்க் சாரியா, பட்டு சாரியா, காஞ்சிபுரம் பட்டா? சொல்லுங்க. தம்பி, கல்யாணத்துக்கு பட்டு எடுக்கணும் பார்த்துக்க. மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துடட்டுமே, அப்புறம் பாக்குறோம். சரிக்கா, அவங்க வரட்டு. ஆனா அது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கலாம்ல. அது அவ்வளவு முறையா இருக்காது தம்பி. மாப்பிள்ளை வீட்லயும் வரட்டு, அதுக்கப்புறம் நாங்க பாக்கோம் என்ன. சரிக்கா. யாருக்கே போன் அடிக்கடி, எடுக்காவலா பாரா. கேன்னு கத்திக்கிட்டே இருக்காது வேற. ஏம்மா, அது உன் ஃபோன் ரிங்டோன் தாம்மா. உன் ஃபோன் தான் அடிக்குமா இருக்கும். எடுத்து பேசு. என்னடி சொல்ற? அட ஆமா, இதுதான் யார் ரிங்டோன்னு மறந்துட்டேன் பத்தியா. நில்லு, எடுத்து பேசுறேன். அதான் ஏம்மா, உனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு பதிலாக நேர்லேயே வந்து பேசிடலாம். அது கூட நீ ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லிடுவா. ஃபோனில் நீ எடுத்து பேசுறதுக்குள்ளே அவ்வளோதான். ஹலோ. நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் வந்துட்டீங்களா? மேலே வாங்க. நாங்கள் மேலே உள்ள ஃப்ளோரில் தான் இருக்கோம். அது இந்த கல்யாணத்துக்கு பட்டு எடுக்கல ஃப்ளோரா. தம்பி, இது எத்தனாவது மாடிப்பா? இது 3வது மாடிக்கா. இது 3வது மாடியா? நீங்கள் மேலே வாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாவலாம். ஜெனி, நான் உன்ட்ட முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு அதுதான் வேணும் இதான் வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது சின்ன பிள்ளை மாதிரி. உங்கள் மாமியார் வருவவ, அப்படியே பார்த்து சொல்லவ எது நல்லா இருக்கோ அது எடுத்துக்க. என்ன உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எடுத்துக்க. ஏமா அப்படி? எனக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்தா தானே நல்லா இருக்கும். கரெக்டு தான். நீ எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு பிடிச்சது நாங்கள் எடுத்து வந்தோம். என்ன போகிற வீட்டில் எப்படின்னு சொல்ல முடியாதுல. அதனால் பொட்டப்பிள்ள மாதிரி அடக்கொடக்கமாக இரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
என் மாமியார் எனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துருவாவே, நீ சும்மா இரு. இன்னும் அந்த பழைய காலத்திலேயே அடக்க உடக்கம்ட்டு இருக்கா. ஆன்சி பாரடி வேலை, இன்னும் கல்யாணமே முடியல அதுக்குள்ளே மாமியாருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் நம்மளை மறந்துடும் போலையே. அது சரிதான். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். சரி, நீங்களும் வந்துட்டீங்க. நீங்கள் வர்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம saree பார்க்க ஆரம்பிச்சிருவோமா? பார்க்கலாம். தம்பி, நல்ல அழகான கலர்ல saree எடுத்து காமிப்பா. சரிக்கா, நான் ஒவ்வொன்றா காமிக்க நீங்க பாருங்க. அத்தான், நீங்க முன்ன வந்து நின்னுங்க, நீங்களும் செலக்ட் பண்ணுங்க. ஐயோ, நான் வரல. லேடிஸ்க்கு saree செலக்ட் பண்ண டைம் ஆகும். நீங்க செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நான் அப்புறம் பேசிக்கிடுறேன். பாருங்கம்மா, லேட்டஸ்ட் டிசைன் எல்லாமே இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, வச்சு பார்த்து நீங்க டிசைட் பண்ணுங்க. நல்ல பச்சை கலர் அழகா இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்க, சூப்பர் சரி ஒர்க்கு. பொண்ணுங்கெல்லாம் விரும்பி இந்த கலர் வாங்குவாங்க. சரி, கொஞ்சம் வேற கலெக்ஷன்ஸ் காமிங்க. காமிக்கிறேம்மா. பாருங்கம்மா, நீங்க கேட்ட மாதிரி நல்ல மரூன் கலர். நல்ல பிரிச்சு காமிங்கண்ணே. காமிக்கிறேம்மா. இந்த பாருங்க பாருங்க, இப்படி நல்ல பட்டை பார்டர் தான் அழகா இருக்கும். நீங்க வேணா வச்சு பாருங்கம்மா, வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு. சரி, அப்போ இதை வச்சு பார்க்க. ஒரு நிமிஷம், இந்த வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு இதை வச்சு காமிப்பாங்க. கரெக்டாக கிட்டி விட்டு நீங்க பார்த்துக்கிடுங்க அந்த கண்ணாடியில் போய். இது பாருங்க மேம், நீங்க இது இப்படி ஃப்ளீட்ஸ் வச்சா கூட அழகா இருக்கும். நல்லா இருக்கா இது? இல்ல வேற ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? மற்றதும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கால, அதையும் வச்சு ட்ரை பண்ணி பாரு. அந்த saree கொஞ்சம் ட்ரை பண்ணி காமிக்கீங்களா? நான் டிசைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஷோர் மேம், ஒரு நிமிஷம். கரெக்ட். இப்போ பாருங்க மேம். ஏம்மா, இது நல்லா இருக்கும் அதோட. ஜெனி, உனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். என்ன மாமா, நீங்க கடை பக்கமே வரல போலியே. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அது என் வீட்டுக்காரி கூடயும் என் பிள்ளைகள் கூடயும் உள்ள வந்தேன்னு வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு நாள் ஃபுல்லா உள்ளதான் இருக்கணும். அப்படியே துணியை வாங்குவாள்வ. அதனால தான் என் பாட்டுக்கு வெளியே நின்றுக்கிடுவேன். பைசா மட்டும் எடுத்து கொடுத்துட்டு நீ வாங்கிட்டு வாங்க, நான் இங்கே வெளியே ஒரு காப்பி குடிச்சிட்டு அப்படியே ஏதாவது பார்த்துட்டு இல்லை பக்கத்தில் ஏதாவது வேலை இருந்தால் முடிச்சுட்டு வந்துடுவேன் பார்த்துக்கிடுங்க. சரிதான். இப்போ அதான் என் மொபைல் ஃபோன் பண்ணி பைசா அனுப்பி விடுங்கன்னா அனுப்பி விட்டேன். பில் போட்டுட்டு இருக்கோம், வெளியே வரோன்னு சொன்னான். அதான் வந்தேன். ஓ, கரெக்டாக அதான் வந்திருக்கீங்க. ஆமாம், நம்ம துணி எடுக்கோமோ இல்லையோ பைசா கொடுத்துடணும்ல, அதானே நம்ம கடமை. நீங்க உள்ள வரலையா? சோஸ்திரம் அது பக்கத்தில் வந்து வேலை இருந்து பார்த்துக்கிடுங்க. அதானே அதை பார்க்க போயிட்டேன். இவங்க துணி எடுத்துட்டு ரெடியாக இருக்கோம், இப்போ பில் கட்டிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அதான் வந்து கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். சரி இந்த வந்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம் எடுத்திருக்கேன் தெரியுமா? சேலை, ட்ரெஸ்ஸுன்னு எல்லாம் அட்டகாசம். அப்படியா? எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கலா? அது போதும். எல்லாம் அட்டகாசம். ஜெனியோட அழகா நான் தான் தெரிய போறேன்னா பாத்துக்கிடுங்களா. அழகா இருப்பீங்க, அது கரெக்டு. ஆனால் ஜெனியோட அழகா இருப்பீங்களா? அது கஷ்டம். அத்தான் இப்பவுமே ஜெனிக்கு எவ்வளவு சப்போர்ட். அட, ஜெனி கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்கா. உடனே ரெண்டு பேரும் வேற உலகத்துக்கு பெருவியிலே பாட்டு பாடிக்கிட்டே வாங்க இங்க. சும்மா இருடி ஆன்சி. இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்க இப்படி ஏதாவது விளையாட்டுக்கு பேசுறது தானே நல்லா இருக்கும் கலகலன்னு. அதை சொல்லுங்க அத்தை. எங்க அம்மாலாம் இனி பேசவே விட மாட்டாங்க. விளையாட்டினாலும் அப்படியே பேசாம இருந்துருவே நீங்க ரெண்டு பேரும். இன்னைக்கு ஆரம்பிச்சாலும் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் பேசவாளோ பார்த்துக்கிடுங்க. அவ்வளோ பேசுவாள் ரெண்டு பேரும். பேசி போட்டுக்க அனுப்பினோம் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஆளு. ஆமாம், சரி, நாங்கள் அப்போ கிளம்புறோம். இங்கே கிளம்பிட்டீங்க, சாப்பிட்ற நேரம் ஆயிட்டு. அப்படியே வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போங்க. சர்ப்ரைஸ் இருக்கு உங்க எல்லாத்துக்கும். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டே போவோம். இங்க நம்மளும் சாப்பிட்டே போவோம். என்ன வீட்டுக்கு போய் சமையல் பண்ண லேட் ஆகும்ல. அப்படி சொல்றியா? சரி, அப்போ வாங்க, எல்லாரும் வந்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோன்னு. போலாம். இன்னைக்கு அம்மா சமையல்ல இருந்து எனக்கு விடுதலை. இவ ஒருத்தி.